வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. போன வருடம் நம்ம இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, கிஷோர் கே. சாமியால் கிட்ட நம்மளோட ரெகுலர் கெஸ்ட் கிஷோர் கே. சாமியால் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவ பத்தி வந்து பேசியிருந்தோம். அவருடைய கருத்துக்கள வந்து சொல்லியிருந்தாரு. நிஜமாவே அந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒண்ணும் பேச தெரியாதுன்னு இல்ல. இருந்தாலும் என்னோட இன்டென்ஷன் அது. அதையும் தாண்டி அந்த வீடியோ முடியிறப்ப எனக்கு என்ன யோசிச்சேன்னா, இந்த இஷ்யூவ பத்தி திருப்பி நம்மளுக்கு பேசுறதுக்கான நிலைமையே வந்துரவே கூடாது. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடக்கவே கூடாதுன்னு நெனச்சோம். பட் கவலைக்குரிய விஷயமா வந்து திருப்பியும் இத பத்தி பேச வேண்டிய தேவை வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய சேனல்ல இந்த பிரச்சனைய பத்தி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால, ஏற்கனவே நெறைய விஷயங்கள் இவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசினால, அதோட தொடர்ச்சியா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறத பத்தி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் பேக். வணக்கம். ஏதோ புக் இருக்கே. என்ன புக் அது? காட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓ! இதுவா? ஆ. இல்ல. இது அ அ முகப்ப கொஞ்சம் காட்டிட்டீங்கன்னா வால்டர் க்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அவருடைய புக் அபவுட் நேரு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங் அபவுட் தட் புக். ஓகே. ஸோ உங்களுக்கு நீங்க வந்து சிங்கிள்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு அலமாரி ஃபுல்லா நெறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கேன். எனிவே ஃபைன். அது நைஸ். வாங்க முடியறதில்ல வரும். ஆ. அதாவது ஒரு புக்கும் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய என்னன்னா கிண்டல்ல படிக்க மாட்டேன். ம், இந்த ம், எலக்ட்ரானிக்ல படிக்க எனக்கு செட் ஆவாது. ம், ம். எனக்கு வந்து ஐ நீட் டு டச் த புக், ஃபீல் த பேஜ். அதுவும் எனக்கு வந்து எப்படின்னா, அந்த அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படி வரைக்கும். அப்படி கிடையாது. ம். ரேண்டமா படிப்பேன். சீரியஸ்லி? ஆமா. ஐ ம், ம். டோன்ட் கோ பை ஒரு பேட்டர்னா போமாட்டேன். ரேண்டமா படிப்பேன். டேக் நோட்ஸ் அந்த மாரிலாம். ஸோ, அதனால எனக்கு ஒரு புக்கும் இட் ஷுட் பி இன் மை ஹேண்ட். ஸோ, அத வாங்கணும்னு வைங்களேன், ஒண்ணும் அந்த ஹார்ட் காப்பி வாங்குறதுன்னு இருக்கு இல்லையா? ம். இது காஸ்ட்லி இல்ல. ஒரு எல்லாம் ரூ. 1000ன்றான், ரூ. 1200ன்றான், ரூ. 1500ன்றான். நமக்கே எங்க எங்க போறது அவ்வளோ இதுக்கெல்லாம்? ரைட். நைஸ். ஸோ ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்டேன். ஸோ திருப்பரங்குன்றம் பத்தி போன வருஷம் நம்ம வந்து உங்க இடம்பலம் சேனல்லயும் பேசியிருக்கோம். வருண் டாக்ஸ்லயும் நீங்க வந்து பேசி குடுத்தீங்க. இந்த வருஷம் திருப்பியும் ஏன் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? அதுல இருந்து சொல்லுங்க. யார் ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் ரீஇக்னைட் பண்ணி வச்சா அந்த பிரச்சனைய? இது வந்து பிரச்சனை அப்படின்றத விட, பிரச்சனைன்னா என்ன? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இடைஞ்சல் குடுத்தா, இல்ல நியூசன்ஸ் குடுத்தா அது பிரச்சனை. சரியா? அப்படிதான் நான் பார்க்குறேன். ம். இதுல அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ இது பிரச்சனையே கிடையாது. அசர்ஷன் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அதாவது நம்முடைய உரிமையை நிலைநாட்டுதல் அப்படின்றது தான் இதுல பார்க்க வேண்டியது. சரியா? இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்ற அந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அது 2 மலைக்குன்றுகள்னு வச்சுப்போம். ம், ம், ம். அதுல வந்து ஒரு குடவரை கோவில் இருக்கு. இந்த குடவரை கோவில் அப்படின்றது வந்து கீழ இருக்கு. நடுவுல இருக்குன்னு வச்சுக்கலாம். பெரிய மலையெல்லாம் கிடையாது. ஒரு மவுண்டுன்னு வச்சுக்கலாம் அத. சரியா? குன்று. குன்று. சரியா? அதான் குன்றம்னே முடியுது. ஆமா. குன்று. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடவரை கோவில்ல வந்து முருகப்பெருமானுடைய ஆற்றுப்படை வீடு. ம், அது வந்து அறுபடை வீடுன்னு சொல்றாங்க. அறுபடை வீடு கிடையாது. ஆற்றுப்படை. ம், ம், ஆற்றுப்படைன்றது முருகாற்றுப்படையில இடம்பெறக்கூடிய ம், ம், கோவில், ஸ்தலம். ஸோ, அது இருக்கு. அப்ப அந்த மலையே வந்து சிவன் என்று பார்க்கப்படுகிறது. எப்படி திருவண்ணாமலை ம், ம். பார்க்கப்படுகிறதோ, அது மாரி இந்த மலையே வந்து சிவரூபமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளையங்கிரியும் அப்படிதான் பார்ப்பாங்க. ஆமா. சிவனுடைய. அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இப்போ இதில 13ஆம், 14ஆம் நூற்றாண்டுல, 15ஆம் நூற்றாண்டு இந்த ம், காலகட்டங்கள்ல ம், ம். பார்த்தீங்கன்னாக்க, பாண்டிய மன்னர்களோட அது ஏதோ ஒரு பிரச்சனையில அங்க வந்து தர்கா ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது தனி ஹிஸ்ட்ரின்னு வச்சுப்போம். ம், இட்ஸ் அ ம். டிஃபரெண்ட் டிபேட். ஆஸ் வி சி டுடே அங்க ஒரு கோவில் இருக்கு. அதுக்கு மேல ஒரு உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு. அந்த பக்கம் தர்கா இருக்கு. இந்த உச்சி பிள்ளையார் கோவில் வந்து உச்சியில இருக்கணும். திருச்சியில உச்சி பிள்ளையார் கோவில் எங்க இருக்கு? மேல. மலை மேல மேல தான் தானே குன்றுல இருக்கு. தான் இருக்கு. சரியா? இத வந்து கீழ கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இட் ஹஸ் பீன் ரிமூவ்ட். இங்கேருந்தோ ரிமூவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிள்ளையார் கோவில் இருக்கு. மேல வந்து இந்த தர்கா இருக்கு. ம், ஆஸ் வி சி டுடே அங்க வந்து தர்கா இருக்கு. ம், ம், சரியா? இந்த தர்காக்கு போறதுக்கு ஒரு பாதை இருக்கு. ம், ஒரு படி பாதை இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங். நமக்கு வந்து ஒரு சட்டம் என்ன சொல்லுது? 1947ல அ ஆகஸ்ட் 15 ஆஸ் ஆன் தட் டே என்ன ஸ்டேட்டஸ் கியூ இருந்ததோ, அந்த ஸ்டேட்டஸ் கியூ ஹேஸ் டு பி மெயின்டெயின்டு. இதுதான் வந்து சட்டம் சொல்லுது. ம், சரியா? இது வந்து பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்ட்டு 1990ஸ்ல கொண்டு வந்தது. நரசிம்மராவ் கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டம். ம், ம். ஸோ இட் சேஸ் ஆகஸ்ட் 15 1947ல எந்தெந்த ரிலீஜியஸ் பிளேசஸ், அதாவது மதம் சார்ந்த, அது எந்த மதமா வேணா இருக்கலாம். அந்த சார்ந்த இடங்கள் என்ன நிலையில இருந்ததோ, அது அப்படியே தொடரும். அத வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சட்டத்த நம்ம பின்பற்றுறோம். ஸோ தர்கா வந்து அதோடைய பிரசன்ஸு, அது சிக்கந்தர் தர்காவா? இல்ல அது ஸ்கந்தர் மலையா? இந்த மாதிரியான ம். டிபேட்ஸ் எல்லாம் இது வந்து பொது தளங்கள்ல இந்த மாரி டிபேட்ஸ் போயிட்டே இருக்கலாம். பட்
ஆஸ் வி சி அது தர்கா. ம். அதை நம்பக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்க, தர்கா என்பது இஸ்லாத்தில் கிடையாது. நம்ம அது ஒரு தடாரகிமே ஷிர்கு. அப்படிதான் போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய கருத்து. ம். சரியா? என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சாராருக்கு நம்பிக்கை இருக்குன்னா, அந்த நம்பிக்கையை நம்ம மதிக்கிறோம். சரி. மதிக்கணும். சரியா? ஸோ தர்காவுக்கு செல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய நம்பிக்கை அப்படின்றதுக்கு அந்த ஒரு அது ஒரு வழிபாட்டு தலமோ, ம், இல்ல ம். கண்ணியம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ, ஏதோ ஒண்ணு. அப்போ அது அங்க இயங்கிட்டு இருக்கு. அது காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி. சரியா? இப்ப பல வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. இது லண்டன்ல இருக்க பிரிவி கவுன்சில் வரைக்கும் போயிருக்கு. பிரிவி கவுன்சில்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்றது தான் வந்து பார்க்கப்படுது. இறுதி தீர்ப்பாக சுப்ரீம் கோர்ட் மாரி. ஏன்னா அன்னைக்கு அப்ப நமக்கு சுப்ரீம் கோர்ட் கிடையாது. ம், ம். சரியா? அதற்கப்புறம் சில வழக்குகள்லாம் போயிருக்கு. இந்த பேக் அண்ட் ஃபோர்த் சில வழக்குகள், சில விஷயங்கள் குறித்து போயிருக்கு. பட் என்ன இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இந்த தர்கா தவிர்த்து தர்காவுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை, இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மொத்த இடமும் கோவிலுக்கு சொந்தமானது. ம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். இதுல நீதிமன்றம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, 15 மீட்டர் வரைக்கும் விட்டுருங்க. எதோட 15 தர்கா மீட்டர்? காம்பவுண்ட்ல இருந்து 15 மீட்டர் வரைக்கும் விட்டுருங்க. ம். அதுக்கு மேல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கோவிலுக்கு சொந்தமானது அப்படின்னு வந்துருது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். இப்போ இங்க கேள்வி, இப்போ இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இல்ல இந்த சர்ச்சைன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா? இது எங்கிருந்து வருது அப்படின்னா, தீபத்தூண். சரி. இது ஒவ்வொரு முருகன் கோவில்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ம், ஒரு ம், அங்கம்னு ம், வச்சுக்கலாம். இப்ப நெறைய பேர் என்ன சொல்றாங்க, அது சர்வே கல்லு. ம். அளவு பார்ப்பதற்காக சர்வே கல்ல எவனாவது போய் மலை மேல வைப்பானா? ம், ம். சரியா? அது அந்த ஃபோட்டோ இருக்கு. நீங்க அதையும் பாருங்க. இத காமிங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்தாலே உங்களுக்கு ம். தெரிஞ்சுக்கலாம் நீங்க. இப்ப அதுல வந்து 3 அடி ஆழத்திற்கு அது வந்து அங்க ப்ரொவிஷன் அஸ்திவாரம் குடுக்கப்பட்டு, போட்டு. ம். 3 அடி ஆழத்திற்கு அந்த 3 அடிக்கு வந்து நீங்க எண்ணெய் ஊற்றலாம். ஓ! அப்படின்னு ஓகே. ப்ரொவிஷன் குடுக்கப்பட்டு தான் அது வந்து கட்டப்பட்டு இதுக்கான குறிப்புகளும் இருக்கு. சரியா? கல்வெட்டுகள், குறிப்புகள் இது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இவ்வளதான் இஷ்யூ. இப்ப இங்க வந்து ஒரு நாள் அவங்க இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஒரு நாள் அவங்க வந்து இந்த ஆண்டுக்கு ஒரு நாள் வந்து அங்க தீபம் ஏற்றப் போறாங்க. இதனால தர்காவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. தர்காவுடைய சுற்றுச்சுவருக்கோ அல்லது தர்காவுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விஷயத்திற்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அவர்களுடைய செயல்பாட்டிற்கும் எந்த தடையும் கிடையாது. இது எதுவுமே அங்க நடக்கப் போறதில்ல. ஆனால் இதை வந்து நான் எதிர்க்கிறேன் பேர் வழி அப்படின்னு கிளம்பி இருப்பது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முஸ்லிம்கள் தரப்பானா இல்ல. திருப்பரங்குன்றத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 3000 ம், ம். இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அங்க. இருப்பாங்க. ம். அவங்க வந்து இணக்கமா தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா உள்ளூர்ல இல்ல. இது ப்ராப்ளமே இது இல்ல. ப்ராப்ளமே கிடையாது. சரியா? இத வெளியில இருந்து தான் ப்ராப்ளம் ஆக்குறாங்க. இப்போ இங்க இன்னொரு ஒரு சர்ச்சை வருது. இதுல வந்து எனக்கு அந்த இந்துக்கள் தரப்பு சொல்லக்கூடியதிலிருந்து எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குன்னு கூட சொல்லலாம். என்ன என்ன எந்த அப்படின்னா, விஷயத்துல? அங்க வந்து அந்த பலி குடுக்குறது அப்படின்றது வந்து காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க விஷயம். ம், 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 பட் என்னன்னா, அது தினமும் நடக்காது. ம். ஏதாவது ஒரு அக்கேஷன்ல அது அதாவது யாருக்கு பலி குடுக்குறது? முருகருக்கு. தர்கால. தர்காலயா? ஓகே. கோவில்ல இது கிடையாது. தர்கால வந்து பலி குடுப்பது அப்படின்றது ஒரு ம். வச்சிருக்காங்க அவங்க காலங்காலமா. இது நெறைய பண்றது யாருன்னா இந்துக்கள். சரியா? ஒரு நம்பிக்கையில போயிட்டு. இப்ப நம்பிக்கையின் அடிப்படையில வச்சுப்போம். இப்போ ட்விஸ்டடா இருக்கே இந்த பிரச்சனையே. அதான் சொல்றேன் நானு. இப்போ என்னன்னா, இதுல வந்து அது செய்யக்கூடாதுன்னு ஒரு தரப்பு சொல்லலாம். இந்துக்கள் எதற்காக தர்காவுக்கு செல்கிறார்கள் அப்படின்ற கேள்வி வரலாம். இதெல்லாம் வந்து டிபேட்டபிள். அவங்கவங்க இஷ்டம் இல்லையா? பட் அட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஃபெய்த். நம்பிக்கை. அது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமை. சரியா? இப்ப இப்ப சாய்பாபா கோவிலுக்கு போறாங்க நெறைய பேர். கோவில்னே சொல்றாங்க. அது எப்படி கோவில்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல. ஆஸ் பர் டெஃபினிஷன் அது கோவில் கிடையாது. பட் அவங்க நம்புறாங்க, போறாங்க. சரியா? அது நம்ம போய் தடுக்க முடியாது. நம்ம போய் தடுத்து கேள்வி கேட்க முடியாது. "நீ ஏன் போற? நீ ஏன் எடுக்கிறன்னு?" நம்ம கேள்வி கேட்க முடியாது. நியாயம் பேச முடியாது. ம். சரியா? ஸோ அந்த மாதிரி அ இருக்கிற ஒரு சூழல்ல, இந்த தூண்ல விளக்கேத்துறதுன்றது ஆக்சுவலி அங்க முஸ்லிம்ஸ் யாரும் அப்போஸ் பண்ணல. வெளியிலிருந்து வரக்கூடிய ஆட்கள், இது எங்கேருந்து நம்ம நவாஸ்கனி மாரி ஆட்கள்னு வச்சுப்போம். நவாஸ்கனிக்கு வந்து என்னன்னா, வக்ஃபு வாரியத்துடைய ம். பதவி கிடைக்கிறதுனால, அவர் வந்து அந்த சொத்துக்களை மேற்பார்வை செய்வதற்காக வரேன்னு சொல்லி, அந்த பேர்ல வராரு. சரி. போன வருஷம் இது. அவர் என்ன பண்றாரு, அந்த படியிலேயே உட்காந்து சாப்பிடுறாரு. சரி, மேல போய் நீங்க பலி குடுக்குறது அப்படின்றது, இது வந்து வழக்கமா அங்க நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணும் பெருசா யாரும் கண்டுக்கிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பட் நீ படியில உட்காந்து நான் வேணும்னே நான் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வந்து இதான் நடந்ததுன்னு சொல்ல வரல. பட் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் பீஃப் பிரியாணி சாப்பிடுவேன்னு சொல்றேன்னு வைங்களேன். ம். இப்ப அத வந்து உள்ளபடியே
see you are affecting the sentiment of the local அண்ட்ரஸ்ட்டை வந்து கொண்டு வராப்ல. தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நீ வந்து உள்ள கொண்டு வரேன்னு தான் அர்த்தம். அது நவாஸ் கனி அந்த ஊர்க்காரரும் இல்ல. அங்க இருக்கிற முஸ்லிம்லாம் வந்து அங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு அதுதான் இருக்காங்க. சொல்றேன். நீ அவங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துற. அங்க ஒரு நல்லிணக்கத்துக்கு ஒரு குந்தகத்தை ஏற்படுத்துற. இப்போ ஜெய் காளி, ஓம் காளின்னு கத்திக்கிட்டு, ஏன்னா ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா அது வேற மாதிரி இருக்கும்ன்றதுனால ஜெய் காளி, ஓம் காளின்னு சொல்லிட்டு ஒரு இவங்க போறாங்க. யாரு? இந்த இந்து மக்கள் அங்க போறாங்க. இப்போ இந்த ரெண்டுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சி நீங்க ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் அப்படின்றத நான் வந்து மதிக்கிறேன். இப்போ இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை நான் உள்ளபடியே ஐ ரெஸ்பெக்ட், நான் சரி. மதிக்கிறேன். சரியா? மக்கள் சேவையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் மதிக்கிறேன். பட் நம்பிக்கையின் அடிப்படையில் வரும்பொழுது நம்பிக்கை மட்டும்தான் பேசணும். சரி. மற்ற அரசியல் பேசக்கூடாது. லாஜிக் சொல்ல வரக்கூடாதுன்றீங்களா? லாஜிக்ஸ் தான் இருக்கணும். இருக்கு. லாஜிக் கூட நம்பிக்கையில நீங்க நிறைய லாஜிக் பார்க்க முடியாது. அது எந்த நம்பிக்கையா இருந்தாலும் சரி. you can't get into too much of logic. But then உன்னுடைய ஆர்குமெண்ட்ல வந்து நீ வந்து என்ன சொல்லணும்னா, மோர் தென் சென்டிமெண்ட் தேர் ஷுட் பி ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸு இதெல்லாம் இருக்கணும். சரியா? அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுறது அப்படின்றதுக்கு தேர் ஆர் ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்டன்சஸ். சரி. அதில் ஒன்றும் இதுவே கிடையாது. 100 ஆண்டுகளாக இல்லையே இப்பொழுது எதுக்கு திடீரென்று கேட்கிறீர்கள் அப்படின்லாம் நீங்கள் பேச முடியாது. சரியா? 100 ஆண்டுகளாக ஏதோ ஒரு காரணத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளாக இது நிறுத்தி வைக்கப்பட்டது. இது திருவாரூர் தேர் நிறுத்தி வைக்கப்பட்டது. திருப்பி எடுத்து ஓட்டலையா? எல்லாரும் கருணாநிதி தான் ஓட்டினார்னு அங்கே கிடையாது. விஎஸ் தியாகராஜ முதலியார் அப்படின்னு இருந்தார். மிகப்பெரிய வள்ளல் அவர். ஏன்னா அவர் தான் வந்து அதற்கான முனைப்பை காட்டினார். அவர் தான் பிஹெச்இஎல்ல போயிட்டு அந்த ஹைட்ராலிக் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த வீலில் பொருத்தி அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய ரோட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு மாற்றினார். சரியா? இதெல்லாம் இருக்குது. அப்போ முதலமைச்சராக கருணாநிதி இருந்ததுனால அவர் வந்து அவர் தலைமையில இது நடக்கும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கிரெடிட் வென்ட் டு ஹிம். பட் விஎஸ் தியாகராஜ முதலியாரும் பிஹெச்இஎல்லும் சேர்ந்து தான் அதை கொண்டு வந்தாங்க. அவர் தான் அதுக்கு முழுமையான ஒரு பொறுப்பாக எடுத்துக்க வேண்டியது. அவரை தான் அதுக்கான காரணக்கர்த்தான்னு வச்சுப்போம். நீ ஏன் கொண்டு வந்து ஓட்டுனேன் கேட்க முடியுமா? பல ஆண்டுகளாக இல்லை. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நடைமுறைக்கு கொண்டு வரோம். சரியா? ஸோ அந்த மாதிரி இது தீபம் ஏற்றுறதுல என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுவும் முதல் படை வீடு, இந்த ஆற்றுப்படை வீடுகளில் முதல் படை வீடு அப்படின்னு பார்க்கப்படுகின்ற திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்தை ஒரு நாள் ஏற்றுறதுனால உனக்கு உண்மையிலேயே தர்காவுக்கு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். தெர் கேன் நாட் பி அவங்களுடைய இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறத நான் வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கிறேன். அப்படி எதுவுமே இல்லையே. அப்போ இங்கே கலவரம் அல்ல கலவர சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கலவரம்னா என்ன? கலவரம்னா இரு தரப்பு, அதாவது 2 தரப்பு அடிச்சுக்கிறாங்க, மோதல், இல்லை ஒரு தரப்பு வந்து வன்முறையில் ஈடுபடுவது. இதுதான் கலவரம்னு நம்ம பார்க்க முடியும். இதில் எங்கே இந்த மாதிரி கலவரம் வந்தது? மேபி போலீஸ்க்கும் பக்தர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கலாம். இதில் 2-3 பேருக்கு அடிபட்டிருக்கலாம். போலீஸ் தரப்பில் ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கலாம், பக்தர்கள் தரப்பில் ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கலாம். இவ்வளவுதான் நடந்திருக்கே தவிர்த்து வேற எங்கேயும் கலவரமே ஒன்றுமே இல்லையே. கலவர சூழல் தமிழகத்தையே கலவர மூவியாக்க பார்க்கிறார்கள். அயோத்தி போல மாற்ற பார்க்கிறார்கள். அதாவது இதுக்கும் அயோத்திக்கு என்ன சம்பந்தம்? அயோத்தி இஸ் a claim of a place. ஒரு இடத்தை என்னுடையது அப்படின்னு நான் சொல்றேன், இல்லை என்னுடையது அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. இஸ்லாமிய தரப்பு அவர்களுடையதுன்னு சொல்றாங்க, இந்துக்கள் தரப்பு என்னுடையதுன்னு சொல்றான். அப்படின்னும் பொழுது இது வந்து கிளைம், ஒரு இடத்திற்கான கிளைம். சரியா? அது வேற. இங்க என்னுடையது என்று சொல்லப்பட்ட இடத்துல நான் தீபம் ஏற்றுவதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அது கிட்டத்தட்ட 30-40 மீட்டர் தள்ளி இருக்கு, அது மலைக்கு மேலே இருக்கு. அங்க தீபம் ஏற்றத்துல உனக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்ன்ற அடிப்படை கேள்வி. யாருக்கு அந்த பிரச்சனை? உனக்குன்றதை யாரை சொல்றீங்க? நீங்க யாரை கேட்கறேன்? யார் பிரச்சனைன்னு சொல்றாங்களோ அவங்களே கேட்கறேன் நான். இப்போ நீங்க அறநிலையத்துறை பிரச்சனைன்னு சொல்றாங்க, அறநிலையத்துறைக்கு எப்படி பிரச்சனை வர முடியும்? இல்லை, நம்ம போன வருஷம் பேசணும். சரியா? நான் உங்களை வந்து ஸ்பாட்டில் போடுறேன்னு நினைக்காதீங்க. போன வருஷம் நம்ம பேசுகிறப்போ பிஜேபி வந்து அதிமுக கூட கூட்டணியில் இல்லை. இந்த வருஷம் அதிமுக கூட கூட்டணியில் இருக்குது. இப்போ நீங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. என்னோட அரசியல் புரிதலில் நான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். இந்த பிரச்சனையை திரும்பியும் தூண்டி விட்டு இன்னைக்கு இதை வச்சு அரசியல் பண்ணுறது இரு கட்சிகள், ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. என்னோட நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல் கட்சிகள் ஸ்டாலின் மாதிரியே நான் பதில் சொல்றேன். அரசியல் கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வாங்க, பிரச்சனையை உண்டு பண்றாங்க. திமுகவும் பாஜகவும் இதை வச்சு ஒரு மத வெறுப்பு அரசியல் இது பண்றாங்க. இங்கதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை இல்ல, இதுல பலன் அடைய போறது திமுகவும் பாஜகவும் தான். திமுகவுக்கும் பலன் கிடையாது, பாஜகவுக்கும் இதுல பலன் கிடையாது. சரியா? திருப்பங்குன்றம் யார் எம்எல்ஏ? அதிமுகவுடைய எம்எல்ஏ. சரியா? இன்னொன்னு இதுல வந்துட்டு ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்து பாஜக வரப்போகுதானா? இல்லை.
இதில் ஒரு ஓட்டு திமுக குறைய போகுதானா அதுவும் கிடையாது. ஏன்னா திருப்பரங்குன்றம் மக்கள் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ம். நமக்கு தான் இது வந்து திருப்பரங்குன்றம்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க அவங்க தெளிவாக இருக்காங்க. வந்தவங்கலாம் பஸ் ஏறி ஊருக்கு போங்கடா அவன் அவன் அப்படிங்கிறாங்க. அவன் அவங்க ம். வேலையை பார்த்துட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் அயோத்தியாலே தான். ம். அயோத்தியா, ஆமா ஃபைசாபாத். பிஜேபி. அயோத்தியா, ஃபைசாபாத்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க இணக்கமா தான் இருக்காங்க. பிஜேபி ஏன் தோத்துருச்சு வேற அங்க. இல்ல ஃபைசாபாத்ல அவங்க இது பண்ணாங்க. தே தே லாஸ்ட் எலக்ஷன்ஸ் ஆர் யூ வின் யூ லூஸ். சரி. சரியா? இதெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் வந்து அவங்களுடைய அஜெண்டாக்கு அவங்க கொண்டு போவாங்க. நீங்க அத குழப்பிக்க கூடாது. ஒரு அரசியல் கட்சி இதை எடுத்து அரசியல் செய்கிறது என்கிற காரணத்தினாலேயே, உங்களுடைய உரிமைகளை நீங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. சரி, அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அது முஸ்லிம்கள் தரப்பா இருக்கட்டும், இந்துக்கள் தரப்பா இருக்கட்டும், அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது. சரியா? அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்க தர்கால செல்லக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு குந்தகம் ஏற்பட்டாலோ, அல்லது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ, நீங்க சொல்லக்கூடிய ம். இத நான் ஒத்துக்கிறேன். சரி. இது மத ரீதியாக ஒருவரை பாதிக்குது. அப்படி எதுவுமே கிடையாது. இப்ப தடா ரஹீம் மாரியான ஆட்கள் சொல்றாங்க. அது என்னங்க சுடுகாடு சுடுகாடு. அப்படின்ட்டு. நான் என்னைய பொறுத்தவரைக்கும் நான் அத அப்படி பார்க்கல. நான் அத எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அங்க வந்து ஒரு மத குருமார்களோ, இல்ல பெரியவர்களோ அங்க நல்லடக்கம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. சரி. சரியா? நம்பப்படுகிறது. சரி. நம்பிக்கை. அவங்க கண்ணியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. நாங்க வந்து வணங்கலங்க. ம். நாங்க வந்து அவங்கள மரியாதை நாங்க செலுத்தணும். அவங்கள கண்ணியப்படுத்துறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது அவங்களுடைய நம்பிக்கை. இதுக்குள்ள நான் வந்து ஐ அம் நாட் வில்லிங் டூ கெட் இன்டு தட் டிபேட் அட் ஆல். ஏன்னா இது தியாலஜி சார்ந்த டிபேட் கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னுடைய நான் இந்த கோவிலின் பக்தன் அப்படின்னு வச்சுப்போம். நான் சொல்றேன் ஒரு உதாரணத்திற்கு. திருப்பரங்குன்றம் கோவிலுடைய பக்தன் என்கிற வகையில, என்னுடைய காலம் காலமாக இருந்த ஒரு வழிமுறை, அது அந்த தீபத்தூண்ல ஒரே ஒரு நாள் தீபம் ஏற்றுவது. ஆண்டுக்கு ஒரு நாள், ஒரு முறை. சரியா? அதை செய்வதற்கு எனக்கு அனுமதி அப்படின்றதற்கு, நான் என்னுடைய உரிமையை நிலைநாட்ட தான் போறேனே தவிர்த்து, இன்னொருத்தருடைய இடத்தை நான் வந்து கேட்டு போகல. அப்ப நீ அயோத்தியோட நீ வந்து இதை பொருத்தி பார்க்க முடியாது. சரி. இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு. நீ அத சர்வே கல்லுன்னு பார்க்கலாம். நான் அத தீபத்தூண்னு பார்க்குறேன். ம். சரியா? அப்போ நான் அத தீபத்தூண்னு பார்க்கும்பொழுது, அது என்னுடைய இடத்துல இருக்கு அப்படின்னும் பொழுது, நான் அதில விளக்கு ஏற்றுறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? நியாயமான கேள்விதான். ம். இவ்வளவுதான். இதில பதட்டம் வருவதற்கான அவசியமே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா ஒரு படி மேல போயிட்டு, இந்த ராம ரவிக்குமார்ன்றவர் தான் பெட்டிஷன் போட்டிருக்காரு ஆமா. இல்லையா? அந்த ம். ராம ரவிக்குமார 2 கான்ஸ்டபிள் அனுப்பினா, அவர் பாட்டுக்கு போய் விளக்க ஏத்திட்டு வந்திருக்க போறாரு. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு அவர் போயிருக்க போறாரு. முடிஞ்சிருக்கும் இந்நேரம். நம்ம உட்கார்ந்து முடிஞ்சிருக்கும். பேசிட்டே இருந்திருக்க மாட்டோம். நீங்க இத என்ன பண்றீங்க? உங்களுடைய அஜெண்டாவுக்காக அத ஊதி பெரிதாக்குறீங்க. இதனால திருப்பரங்குன்றத்துக்கு ஏதாவது ஒரு பைசா பிரயோஜனம் இருக்கான்னா, இல்ல. மதுரை மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா, அதுவும் கிடையாது. சரியா? இப்போ பிரயோஜனம் இல்லன்றதுனால என்னுடைய உரிமைய நான் நிலைநாட்ட முடியாம போ முடியுமான்னா, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா, சட்டம் அதற்கு இடம் கொடுக்கிறது. என்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு சட்டம் எனக்கு இடம் கொடுக்கிறது. அப்படின்னும் பொழுது நான் போய் அத நிலைநாட்டுறேன். சரியா? இப்ப அதே மாதிரி சிக்கந்தர் தர்கா அப்படின்னு இருக்கு அங்க. ம். ம். அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு அவங்களுக்கும் முழு இது இருக்கு. நீ அங்க உட்காந்துக்கிட்டு இது வந்து இல்ல இது சிக்கந்தர் தர்கா இல்ல. ஸ்கந்தர் மலை. அங்கே ஒரு சித்தருடைய இதுதான் இருந்தது. அதை இவங்க வந்து அபகரிச்சுட்டாங்க, மாத்திட்டாங்க அப்படின்லாம் நீங்க இப்படி பேசிட்டே இருக்கலாம் ஆள் ஆளுக்கு. எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் நாட் கோயிங் டூ சேஞ்ச் எனி ஆஃப் தி ஸ்டேட்டஸ். ம். ஏன்னா ம். சட்டம் அதுதான் சொல்லுது. சரியா? ஸோ இங்க முடிஞ்சிருது. இந்த இந்த விஷயம் இங்க ஐடியலா முடிஞ்சிருக்கணும். ஒரு அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இந்த 2 தரப்பு நபர்களையும் அழைத்து சுமூகமாக பேசி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்கணும். முடிச்சிருக்கலாம். ஆக்சுவலி அவங்க சுமூகமா பேசியிருப்பாங்க. முதல்ல இந்த அரசாங்கம் செய்திருக்க வேண்டியது வெளிநபர்களை அப்புறப்படுத்தியிருக்கணும். ம். ஊர்ல இருந்து போங்க. முதல்ல எல்லாரும் வெளியில போங்க. ஊர் மக்களை கூப்பிட்டு உட்காருங்க. என்ன பிரச்சனை? சொல்லுங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை? உன் தர்காக்கு இதில் ஏதாவது பிரச்சனை வருதா? இல்லை விளக்கேற்ற வர்றவன் எவனாவது தர்காவுக்கு எதிராக ஏதாவது பேசுவான்னு நினைக்கிறியா? இல்லை ஏதாவது இடர்பாடு கொடுப்பான்னு நினைக்கிறியா? சரி, நான் அதுக்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். பாதுகாப்பு போடுறோம். நான் கொடுக்குறேன். சரியா? உனக்கு என்னப்பா? வேறுப்பா அந்த தர்காவுக்கு இந்த இதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதை எதுவும் அஃபெக்ட் பண்ணாமல் நீ விளக்கேற்றுறது எனக்கு பிரச்சனை இல்லை. இது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்ற போகிற நீ ஏற்றிட்டு போ. அது உன் இடம். அதனால நீ ஏற்ற போகிற ஏற்றிட்டு போ. ஆனால் அங்கே போகிறது கோஷம் போடுறது இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. பண்ணால் நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். அப்புறம் குண்டர் சட்டத்தில் தான் போடுவேன். அப்புறம் என்ன கேட்கக்கூடாது கேள்வி. இப்படின்னு முடிஞ்சு போயிட போகுது. எவ்வளோ சிம்பிளாக முடிக்க வேண்டியதை எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி இதை வந்து ஒரு நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது. நீதிமன்றம் ஆவணங்களை பார்த்தானே தீர்ப்பு உண்டு. உடனே நீதிபதியுடைய சாதியை எடுத்து பேசுறது. அந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுங்க. சரி, நீதிபதி ஆவணங்களை கொடுக்குறாங்க.
ஏதாவது ஒரு நீதிபதி தானே இருந்தாகணும். ஆமா. அப்போ அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்தானே ஆகணும். அப்போ அந்த நீதிபதி உனக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கலன்னா அந்த நீதிபதியுடைய சாதி இதெல்லாத்தையும் எடுத்து பேசுறது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ ஏதோ ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு வருதுன்னு வைங்க. ஒரு கிறிஸ்துவ நீதிபதி அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு அப்படி தீர்ப்பு இருந்தா கொடுக்கணும். என்ன ஆகும்? இப்படி கொடுக்கணும் இல்லை அப்படி கொடுக்கணும். நீதிபதி ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்தானே ஆகணும். உடனே அவர் மதத்தை எடுத்து பேசினா எந்த நீதிபதி தான் இயங்க முடியும்? நாத்திகவாதி நீதிபதி அப்படி பார்த்தோன்னா அதுவும் சொல்லலாம். அதுவும் தப்பு. எப்படி பார்த்தாலுமே நீ பைபார்ட்டிசன்னு சொல்லிட்டு போகலாம். சரியா? ஸோ இது வந்து இப்படி பேசுறதுக்கு நம்ம ஆன்சரே கிடையாது. ஆவணங்கள் தான் பேசணும். நீதிமன்றத்தில் என்ன பேசணும்னா ஆவணங்கள் பேசணும். இப்போ ஆவணங்களின் அடிப்படையில் இருக்கு. ஐ எம் பிரசன்டிங் இட். இன்ஃபேக்ட் அயோத்தி விவகாரத்திலே நிறைய பேர் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்து விட்டார்கள் தீர்ப்பு. அடிச்சு விடுறது தான் என்ன, சரியா? ஆவணங்கள் பேசணும். முஸ்லீம் தரப்பு ஒரு ஒரு இடத்திற்கான பிரச்சனை, இவங்ககிட்டையும் பட்டா இல்லை, அவங்ககிட்டையும் பட்டா இல்லை, ரெண்டு பேர்கிட்டையும் பட்டா இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்திற்கான உரிமையை கோருகிறார்கள். சரியா? அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே இடிக்கப்பட்டுருது. சரியா? அது கிரிமினல் அஃபென்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சரை நீ இடிக்கிறதுன்றது கிரிமினல் அஃபென்ஸ். பட் இந்த இடத்திற்கான சர்ச்சை அப்படின்றது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சட்ட போராட்டம். அதில் வாங்கிட்ட ஆவணம் இருக்கா, என்கிட்ட ஆவணம் இருக்கா, அதான் பார்க்கணும். எதான் பார்க்கணும். பட்டா இல்லை, உங்ககிட்டையும் பட்டா இல்லை, என்கிட்டையும் பட்டா இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? உங்ககிட்ட என்ன ஆவணங்கள் இருக்குது, என்கிட்ட என்ன ஆவணங்கள் இருக்குது. இப்போ நான் எவ்வளோ நாட்கள் அந்த இடத்துல அனுபவிச்சிருக்கேன், நீ எவ்வளோ நாட்கள் அந்த இடத்த அனுபவிச்சிருக்கேன் அப்படின்றத நீ வந்து பதிவு பண்ணணும். அதில் முஸ்லீம் தரப்பால் பதிவு பண்ண முடியல, கன்க்ளூசிவாக பதிவு பண்ண முடியல. வேற இந்துக்கள் தரப்பால் பதிவு பண்ண முடிஞ்சுது. அதனால் அவங்களுக்கு அந்த இடம் வழங்கப்பட்டது. இது தனி டிபேட். சரியா? இது வந்து ஒரு இடத்திற்கான உரிமைக்காக ரெண்டு தரப்பு போராடியது. இங்கே அப்படி எதுவுமே இல்லையே. இடம் என்னோடதுன்றது எந்த யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லையே. மொத்த மலையுமே அந்த தர்காக்கு செல்லக்கூடிய அந்த பாதையை தவிர்த்து மற்ற மொத்த மலையுமே யாருக்கு சொந்தம்? இந்த கோவிலுக்கு சொந்தம். கோவிலுக்கு அரசாங்கத்திற்கு சொந்தம். இப்படி தான் சொல்லப்படுது. கோவிலுக்குன்றதை விட அரசாங்கத்திற்கு சொந்தம் அப்படின்னும் பொழுது கோவில் தானே அறநிலைத்துறையும் தானே வருது. அப்படின்னும் பொழுது அதில் அந்த தீபத்தூணும் வருது. தீபத்தூணை நான் ஏற்றிட்டு போகிறேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அது மாதிரி 6 சர்வே கல் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ 6 முகன்னா 6 இடத்துல தீபம் ஏற்றிருக்கலாம். புரியுது. அப்படி இருக்கலாம் இல்லையா? சரியா? நீ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுத்து பார்த்து அவங்க அதுக்கான ஆவணங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அவங்களோட இடத்துல அவங்க ஏற்றிட்டு போகிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து அடுத்தது அங்கே வருவாங்க, அங்கே வந்து அடுத்தது அங்கே வருவாங்க. சரி, அனுமானத்தின் அடிப்படையில் யாருமே நிம்மதியாக வாழ முடியாது, சட்டங்கள் இயங்க முடியாது. சட்டம் அனுமானத்தின் அடிப்படையில் இயங்க முடியாது. சரியா? அப்படி அத்துமீறல் இருந்தால் நீ யூ கேன் கோ டு த கோர்ட் அண்ட் உன்னுடைய உரிமையை நீ நிலைநாட்டிக்கலாம். இங்கே வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குமானா அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அந்த மாதிரியான சூழலை நீங்களே ஏற்படுத்துறீங்க. யார்? அரசாங்கத்தை சொல்றீங்க? அரசாங்கத்தை தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்படுத்துறீங்க. சரி, அரசியல் கட்சிகள், இப்போ திமுகன்ற அரசியல் கட்சி இதில் அரசியல் செய்யலாம், பாஜகன்ற அரசியல் கட்சி இதில் அரசியல் செய்யலாம். ஒரு அரசாங்கம் அரசியல் செய்யக்கூடாது. ஏன்? பிகாஸ் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், உனக்கு பொறுப்பு அதிகம். அப்படின்னும் பொழுது நீ வந்து இதை வந்து அஸ்வேஜ் பண்ணணும்வாங்க ஆங்கிலத்தில், அஸ்வேஜ்வாங்க. நீ வந்து அந்த அந்த தன்மையை அந்த அந்த வெப்பத்தை குறைக்கணும். அப்போ அதை குறைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணியிருக்க? நீ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன்னா ஒன்றும் கிடையாது. நீ வேடிக்கை பார்க்குற. ஏன்னா இது பிரச்சனை ஆகட்டும். அகைன் அரசியல் உள்ளே வந்துடுது. அப்போ அரசியல்வாதி என்பதை கடந்து நீங்கள் ஒரு தலைவராக உங்களை மக்கள் வந்து தேர்வு செய்து உங்களை வந்து ஒரு நாட்டின் முதலமைச்சர் அக்கனையாக சொல்கிறீங்க. நான் ஓட்டு போட்டவங்களுக்கும் முதலமைச்சர், ஓட்டு போடாதவங்களுக்கும் முதலமைச்சர்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த இடத்திற்கு, அந்த தகுதிக்கு உங்களை நீங்கள் வளர்த்து கொண்டீர்களா என்றால் இல்லை. வளர்த்து கொண்டிருந்தால் நீங்கள் இந்த வேலையை செய்ய மாட்டீர்கள். கேட்டால் இது வந்து நாங்கள் பாஜக உள்ளே வந்துவிடும், காவிகள் உள்ளே வந்துவிடும், அல்லது மத வெறி உள்ளே வந்து. இதில் மதவெறி எங்கே வந்தது? இல்ல அதை வச்சு தான் கேபிட்டலைஸ் பண்ண பாக்குறாங்க திமுக அப்படின்னு தோணுது. பிஜேபி அந்த மாதிரி திமுக மட்டும் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு வந்து இதை எதிர்க்கிறேன் பேர் வழின்னு கிளம்பி இருக்கிற நபர்கள் இருக்காங்களோ அதே அளவு இதை ஆதரிக்கிறேன் பேர் வழின்னு கிளம்பி வராங்க. பார்த்தீங்களா? இந்த ஜெய் காளி ஓம் காளி, இது ரெண்டுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சுயநலத்திற்காக வரக்கூடியவர்கள் தானே தவிர்த்து. அப்படிதான் வந்து உங்களோட, நான் அப்படிதான் பாக்குறேன். ஏங்க ஒன்னு ஹிந்து சைடு எடுங்க இல்ல முஸ்லீம் சைடு எடுங்க. என்னங்க நடுநிலையா பேசிட்டீங்க? பரபரப்பா போவேனாமா இன்டர்வியூ? நான் ஹிந்து சைடு தானே எடுக்கிறேன். நான் ஹிந்து சைடு தானே எடுக்கிறேன் இதில். ஏன்னா அவங்களுடைய உரிமைன்னு நான் சொல்கிறேன்.
அந்த இடத்துல தீபம் ஏற்றுவது அப்படின்றது அவர்களுடைய உரிமை, இந்துக்களுடைய உரிமை, பக்தர்களுடைய உரிமை, அது நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்னு ஆனா அத அந்த உள்ளூர்கார இருக்கிற இஸ்லாமியர்கள் எதிர்க்கல. எதிர்க்கல. கரெக்ட்டா? அவங்கள எதிர்க்கல. இப்ப நீங்க அவங்கள எதிர்க்க வைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நீங்க செய்றீங்க. இப்ப நவாஸ் கனி போன்ற ஆட்கள் அதை செய்கிறார்கள். சரியா? கம்யூனிஸ்ட் அதை செய்றாங்க. விசிகா அதை செய்கிறது. சரியா? இப்போ கம்யூனிஸ்ட், விசிகா, நவாஸ் கனியோட கட்சி, இப்படி நபர்கள்லாம் அதை செய்யும் பொழுது எதிர்ப்பதற்கு நாங்களும் கோதால இறங்குவோம்னு பாஜக இறங்குகிறது. இந்து முன்னணி இறங்குகிறது. இது போன்ற கட்சிகள் இறங்குகிறாங்க. சரியா? இப்ப இந்த 2மே நீங்க இந்த உரிமையை மீட்பதற்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாம். அரசியல் பண்றாங்க. ஸோ இது 2மே என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இது 2த்தையும் நீங்க அவங்க அரசியல நீங்க தள்ளி பண்ணுங்க. தள்ளி இருங்க கொஞ்ச நேரம். இப்ப இத சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்ஸ்மேன்னு சொல்லுவோம். ஒரு நீ ஒரு அரசியல்வாதியிலிருந்து மேல அடுத்த கட்டத்துக்கு போவேன்னா, நீ ஒரு ஸ்டேட்ஸ்மேனா போகணும்னா, நீ அப்ப நீ லார்ஜர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். எல்லாருக்காகவும் யோசிக்கணும். ஆமா, எல்லாருக்காகவும் யோசிச்சா தான் நீ ஒரு அரசாங்கமா தான் யோசிக்கணும். அப்ப இத யோசித்து நீ ரொம்ப அழகா இத கொண்டு போய் இன்ஃபாக்ட் இதுல முதலமைச்சர் ம். நல்ல பேரே எடுத்திருக்கலாம். எப்படி தெரியுமா? 2 பேரையும் செக்ரட்டேரியட்ல கூட்டு உட்கார வச்சு, பேசி 2 பேரோடயும் ஒரு ஜாயிண்ட் ஃபோட்டோ செஷன் குடுத்து, "பாருங்க பிரச்சனைய தீர்த்துட்டேன்" அப்படின்னா, எல்லாருமே உங்கள வாழ்த்தியிருப்பாங்க. மாறாக அக்பர் போண்டு போட்டிருப்பாங்க எல்லாருமே அவர. அ அ அக்பர் பத்தியான இது தனி டிபேட். ம். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அது ம். மன்னர். ம். நீ இப்ப ஜனநாயகத்துல நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ம். ஒரு பிரதிநிதி அப்படின்ற மத்தியில, நீ எல்லாருக்காகவும் பண்ணியிருக்கின்ற ஒரு பேர் உனக்கு வந்திருக்கும். மாறாக நீ என்ன பண்ற? "நான் என் இரும்புக்கரம் பார்" அப்படின்னு சொல்லிட்டு நீ கொண்டு போய் அங்க போய் யூ ஆர் ட்ரைங் டு ஷோ யுவர் போலீஸை வச்சு நான் என்ன பண்றேன் பார். நான் அ இவர் இஸ்லாமியர்களுக்கு நான் தான் காவலன் அப்படின்ட்டு. இதனால பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா இஸ்லாமியர்களுக்குன்னா? கிடையாது. இவருக்கு தான் பிரயோஜனம் இருக்கு லைட்டா. மத்தபடி அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இத பண்ணியிருந்தாருன்னா அடுத்த வருஷம் அமைதிக்கான நோபல் பரிசு மாறாக கூட நீ பரிந்துரைக்கலாம். மாறாக நீ என்ன பண்ற? ம். நோபல் பரிசை விடுங்க, இல்ல யுனெஸ்கோல தான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்களே இவங்களே ஒரு கப்பு. ஓகே. அந்த மாதிரி வச்சுக்கலாம். இவருக்கு ஒரு காப்பி. என்ன ம். என்னன்னா, நீ நீ மாறாக என்ன பண்ற? அங்க ஒரு தேவையில்லாத வன்ம பேச்சுகளுக்கு இடம் குடுக்குற. இவங்க ஒரு தரப்பு ஒண்ணு சொல்றாங்க, அவங்க ஒரு தரப்பு ஒண்ணு சொல்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லாம இதெல்லாம் பிராமணர்களுடைய சூழ்ச்சி ம். அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சி இப்படி எல்லா இடத்துலயும் டாக்ஸிசிட்டிய கொண்டு வளர்க்கறதுக்கு நீ இடம் இடம் குடுக்குற. மாறாக நீ ஒரு ஸ்டேட்ஸ்மேனா பிஹேவ் பண்ணியிருந்தா, ஒட்டுமொத்த மாநிலமே உன்ன பாராட்டியிருக்கும். அது செய்வதற்கான அந்த மைண்ட் இருக்கு இல்லையா? அது வரணும். நேஷனல் மீடியாலாம் பேசி ஒரே அசிங்கமா இருக்குங்க. இது ஒரு நேஷனல் மீடியாவ நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. இல்லங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா நேஷனல் மீடியாவ ஆக்கப்படுது. பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ம். ரியாலிட்டிய அவங்களால புரிஞ்சுக்க கிரவுண்ட் முடியல. ரியாலிட்டி. ரியாலிட்டிய அவங்க என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க நார்த்ல என்ன இருக்கோ அந்த கண்ணோட்டத்திலேயே பார்க்குறாங்க. அந்த பிரிசம்லயே பார்க்குறாங்க தமிழ்நாட்ட. சரியா? நார்த்ல இருக்கக்கூடிய அரசியல் என்பது வேற. அதை என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது. அந்த அரசியல் அப்படின்றது என்னன்னா, அவங்க நேரடியாக அ இஸ்லாமிய பாதிக்க படையெடுப்புனால பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட நபர்களா இருக்காங்க. இங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் அந்த பாதிப்பு என்பது அதிக ஆண்டுகள் வீரியம் கிடையாது. குறைவு. அதிக ஆண்டுகள் கிடையாது. ஒரு 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் இப்படிதான் இருந்திருக்கு. சரியா? அப்போ இங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் தன்மை என்பது வேற. அப்ப நீ அந்த தன்மையிலேயே அங்கிருந்து நீங்க இத பார்க்குறீங்க. ம். அப்படின்றது தான் இங்க நமக்கு உண்டானவங்கலயே பாத்தீங்கன்னா நெறைய பேர் அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள்லாம் மாறி இருக்காங்க. கடல் வழியா இஸ்லாம் சேர்ந்துருச்சு. அதான் நீங்க பை ஸ்வோர்ட் கத்தி முனையில் மாறியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குறைவா இருப்பாங்க. ஆனால் பை அ ஒரு எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டது. நான் எனக்கு அது பிடித்திருக்கிறது ம். ம். அப்படின்னு போனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகம் இருப்பாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க அ சாதி ரீதியான ஒடுக்குமுறைக்கு ஒடுக்குமுறைகள். எதிராக மீனாட்சிபுரம் இஸ் a வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள். சரியா? ஒரு கிராமமே மாறிச்சுல ஆமா. அப்படியே. பட் என்னன்னா, அதனால அவங்களுக்கு தீர்வு கிடைச்சதா அப்படின்றது வேற ஒரு விவாதம். அத நம்ம அந்த விவாதத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு போக இன்னைக்கு வேண்டாம். போக வேணாம். ஏன்னா அந்த விவாதம் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இருக்கு, இஸ்லாம்லயும் இருக்கு. அது வேற ஒரு விவாதம். ஆனால் இதுவும் காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம அ நம்ம அதை மறைச்சுட்டு போக முடியாது. ஸோ அந்த தன்மையை புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாரி அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அ தமிழ்நாடு சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு எடுத்தீங்கன்னாக்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள் தான் சுத்தி இருக்கு ம். இல்லையா? இதுல தமிழ்நாட்டுல தான் குறைவான முஸ்லிம்ஸ் இருக்காங்க. பாப்புலேஷன் வைஸ் கம்பேரிட்டிவ்லி. கம்பேரிட்டிவ்லி. கேரளால கிட்டத்தட்ட 20% மேல இருப்பாங்க. கர்நாடகால 16% இருக்காங்க. அரேபியன் சி. ம். ஆந்திரால உங்களுக்கு கிட்டத்தட்ட
அப்போ 11-12% இருக்காங்க. தெலுங்கானா ஹைதராபாத்தோட அது தெலுங்கானாலையும் பார்த்தீங்கன்னா 12% ஓ 11% இருக்காங்க. சரியா? இது வந்து அப்போ ஏன் இங்க இஸ்லாமியர்கள் அதிகமாகல? ஏன் இங்க 5, 6% தான் இருக்காங்க? பிகாஸ் இங்க கன்வர்ஷன் அப்படின்றது பை ஃபோர்ஸ் நடக்கல. இப்ப அங்க வந்து நிசாம் ஸ்டேட் இருக்கலாம். கர்நாடகால திப்பு ஆமா சுல்தான், அந்த இவங்க பிஜாப்பூர் சுல்தான்ஸ் டைரக்டா ரூல் பண்ணாங்க. இதெல்லாம் இருந்தாங்க. இங்கேயும் இருந்தாங்க. பட் அது வந்து குறைவான ஆண்டுகள். அதாவது 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் இப்படி தான் இருந்தாங்களே தவிர, நீங்க அங்க இருக்கக்கூடிய டெக்கான் சுல்தான்ஸ் மாரியோ, இல்ல மத்தவங்க மாரியோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முகல்ஸ் மாரியோ, அது மாரி அந்த மாரி இல்ல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்க இட் இஸ் தன்மையே வேற. அப்ப இந்த தன்மைய புரிந்து கொண்டு நீங்க மீடியா பார்க்கணும். பார்க்க மாட்டாங்க அப்படின்றது தான். இப்ப உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஈவேரா மண்ணு. ம். இது ஈவேரா மண்ணுன்றதுக்காகலாம் இல்ல. இந்த மண்ணு வந்து சில விஷயங்களை உள்வாங்கி இருக்கிறது. நல்லிணக்கம். இந்த மண் நல்லிணக்கம் அதான் சொல்றேன். நீங்க இத நல்லிணக்கம்னு சொல்றீங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் இது நல்லிணக்கமா நான் பார்க்கல. சரி. பிகாஸ் நீங்க இஃப் யூ கோ பர்சனலி இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள்ல 80% பேருக்கு உடன்படாது. ம். முஸ்லிம்கள் செய்யறதோ, ம். இல்ல ம். கிறிஸ்டியன் செய்யறதோ உடன்படாது. பட் என்னன்னா, நாம ஆஸ் அ சொசைட்டி நம்ம வந்து இங்க வாழணும். சரியா? நம்ம வந்து கட்டுப்படுத்தக்கூடியது நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் மட்டும் கிடையாது. ஒரு சொசைட்டியா நம்ம வாழும்பொழுது நம்ம கட்டுப்படுத்தக்கூடியது சட்டம். அப்ப சட்டத்தின் ஆட்சி. இந்த சட்டத்தின் ஆட்சிக்கு நீ மரியாதை குடுக்கணும்ல. சட்டத்தின் ஆட்சி மட்டும் இல்லாம ஒரு கேரக்டராவே ஒரு சகிப்புத்தன்மையும் கொஞ்சம் இங்க இல்ல அதிகமா இருக்கிறது தான் நான் பார்க்கிறேன். எல்லா சொசைட்டிலயும் சகிப்புத்தன்மை இருக்கு வரும். சரியா? பட் ஒன்லி திங் இஸ் எந்தெந்த விஷயங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சாதிய மோதல்கள் இருக்கு இல்லையா? ஆமா. அது இது ரொம்ப அதிகமா அப்ப 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 தமிழக மக்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லன்னு எடுத்துக்கலாமா? நீங்க பெங்கால்ல ஒரு பிரச்சனை இருக்கலாம். சரியா? இட் குட் பி டிஃபரெண்ட். அந்த தன்மை வேற. அ ஆந்திரால ஒரு பிரச்சனை இருக்கலாம். அந்த தன்மை வேற. தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதோடைய தன்மை வேற. ஸோ அந்த பெங்கால்ல நடக்கக்கூடியது அளவுகோலா வச்சு நீங்க இங்க பார்க்கக்கூடாது. பீகார்ல நடக்கக்கூடியது அளவுகோலா வச்சு நீங்க இங்க பார்க்கக்கூடாது. சரியா? அப்ப அந்தந்த மண்ணுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கு. அந்தந்த மண்ணுக்குன்னு சில பிளஸ், மைனஸ் இருக்கு. அப்ப அந்த பிளஸ், மைனஸ் என்னன்றது அந்த மண்ணை ஒட்டி தான் நீங்க பார்க்கணுமே தவிர்த்து, நீங்க மத்த இடத்த அளவுகோலா எடுத்து நீங்க பார்க்க முடியாது. மகாராஷ்டிரால இட் குட் பி மராட்டீஸ் வெர்சஸ் அதர்ஸ். சரியா? இப்ப அந்த தன்மையில அங்க இருக்கவங்க அது தவிர்த்து மத்த விஷயங்கள்ல அவங்க சகிப்புத்தன்மை காட்டலாம். இதுல அவங்க காட்ட மாட்டாங்கன்னு இருக்கலாம். குஜராத்ல வேற ஒரு அ தன்மை இருக்கலாம். சரியா? எனக்கு தெரிந்து இதுலயே பார்த்தீங்கன்னாக்க, அ இந்தியாவிலேயே ஒரு ஒரு சாதி சார்ந்த ஒரு மாநிலம் பெயர் வைக்கப்பட்டதுன்னா குஜராத் தான். குஜராத். குர்ஜர்ஸ் குரு பேஸா வச்சு அ வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. ஸோ அந்த தன்மைய நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம அதுக்கேத்த மாரி வி ஷுட் ம். கோ. புரியுது. இந்த அளவுகோல வச்சு அங்க பார்க்கக்கூடாது. சரி. இப்போ இப்போ இது பிரச்சனை எங்க போயிட்டு இருக்கு? எப்ப முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இது பிரச்சனையே கிடையாது. இல்ல நான் இந்த திருப்பி சொல்றேன். சீசனுக்கு சொல்றேன் நான். இது பிரச்சனையே கிடையாது. நீங்க இது கோர்ட்டுக்கு போனாலும் நான் திருப்பி சொல்றேன். நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலுமே இது நிக்காது. சரி. அதாவது இந்துக்களுடைய தரப்பு தான் சரி அப்படின்னு தான் தீர்ப்பு வரும். நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும். ஏன்னா, அவங்க இன்னொரு இடத்த ஆக்கிரமிச்சு அந்த இடத்துலேருந்து அவங்க கேட்கல. அவங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய உரிமையை தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது, அத வந்து நம்ம அப்படிதான் நம்ம பார்க்கணும். சரியா? அதே சமயத்துல இந்த மைனாரிட்டீஸ் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தும் வகையில நம்மளுடைய பேச்சுக்கள், சிந்தனைகள் இருப்பதை இருக்கக்கூடாது. குறைச்சுக்கணும். இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் வென் யூ ஆர் அ நீ எந்த நாட்டுல வேணா எடுத்துக்கோங்க. மைனாரிட்டீஸ்ன்றவங்க வந்து ஒரு இன்செக்யூராவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா. சரியா? அவங்க இப்ப நம்ம நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? மைனாரிட்டீஸ் குரூப்பா போய் ஓட்டு போடுறாங்க. ம். முஸ்லீம் அவங்க குரூப்பா தான் ஓட்டு போடுவாங்க. கிறிஸ்டின் அவங்க குரூப்பா தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க சர்ச்சில பேசி வச்சு ஓட்டு போடுவாங்க. இல்ல மதரசால பேசி வச்சு ஓட்டு போடுவாங்க. இல்ல இதுல பேர் என்ன மசூதியில பேசி ம். வச்சு ஓட்டு ம். போடுவாங்க. அது ஏன் பண்றாங்கன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. அப்ப இன்செக்யூரிட்டி எங்க இருக்கோ அங்க வந்து குரூப்பா ஒரு இணைஞ்சுப்பாங்க. ஒரு இதுவா சேர்ந்துக்கிறது டாக்டிக்கல் வோட்டிங் அப்படின்றது வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயம். இது நீங்க நான் உலகத்துல இருக்க எல்லா நாட்டிலயும் பார்க்கலாம். எங்கெல்லாம் மைனாரிட்டீஸ் இருக்காங்களோ, அங்கெல்லாம் மைனாரிட்டீஸ் இப்படித்தான் ஓட்டு போடுவாங்க. சரியா? அதற்கு பதில் வந்து நீங்க மெஜாரிட்டியும் அந்த மாரி போக மாட்டாங்க. போகவும் முடியாது. ஏன்னா, டெமோக்ரஸில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிடிப்பு இருக்கும். இப்போ ஐ அம் எ பிராக்டிசிங் ஹிந்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ஒரு கட்சி மேல ஈடுபாடு இருக்கும். இப்ப அதிமுக எனக்கு வந்து அதிமுக மேல ஈடுபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இன்னொருத்தர் இருக்கலாம். என் வீட்லயே வேற ஒருத்தர் இருக்கலாம். அவங்களுக்கு பாஜக மேல ஈடுபாடு இருக்கலாம். இல்ல காங்கிரஸ் மேல ஈடுபாடு இருக்கலாம். சரியா? அப்போ என்னன்னா, ஆல் ஆர் பிராக்டிசிங் ஹிந்துஸ் பட் வி வில் ஹேவ் டிஃபரண்ட் இது. பட் ஒரு மைனாரிட்டின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
நமக்கு நம்மளுடைய விருப்பம் எல்லாம் தாண்டி நம்மளுடைய சமுதாயத்தை பாதுகாத்துக்கணும், நம்மை பாதுகாத்துக்கணும்னா நமக்கு ஒன்று வந்து சேர்ந்து ஒரு முடிவு அவர் எடுக்கணும். எடுக்கணும் அப்படின்னு டாக்டிக்கல் ஓட்டிங்ல போவாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி போறவங்க இருப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம ஃபுல்லா உள்வாங்கிக்கிட்டு, இது வந்து நம்முடைய உரிமையை நாம நிலைநாட்டுறதுக்கு நம்ம எல்லா முயற்சியும் எடுக்கணும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. சரியா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கோர்ட்டுக்கு போனாலும் நம்ம தான் ஜெயிப்போம். அதுல ஒண்ணும் சந்தேகமே வேண்டாம். அதே சமயத்துல அத அத வச்சு அரசியல் செய்வதற்கு மற்ற சக்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கரெக்ட். இவ்வளவுதான் நான் இதுதான் சொல்ல எனக்கு முடியும். வேணும் இந்த வீடியோல. அந்த ஸோ பாயிண்ட். யூ ஆர் ரைட், யூ ஆர் கோயிங் டு எக்ஸர்சைஸ். அரசியல் கட்சிகள் இதில் முழுக்க நுழைக்காம இருந்தாலே உன்னுடைய ரைட்டை நீ போய் எக்ஸர்சைஸ் பண்ண போற, நீ கோர்ட்டுக்கு போக போற, நீ கேட்க போற, நீ உன்னுடைய ஆவணங்களை முன்வைக்க போற, நீ அதை வச்சு நீ அதை வாங்க போற. சரி, அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை நம்ம நிலைநாட்டும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அயோத்தி விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க அரசியல் கட்சிகள் மூக்கை நுழைத்து அதை மசூதியை இடிக்காமல் இருந்திருந்தால் எப்பயோ முடிஞ்சிருக்கும் எப்பவோ பிரச்சனை. வந்து இந்த கோவிலுக்கு ஆதரவாகத்தான் வந்திருக்கும். ஏன்னா அத்தனை ஆவணங்களும் அதற்கு ஆவணம் அதற்கு இதுவாக தான் சாதகமாக தான் இருந்தது. இன்னும் சொல்லணும்னாக்கா ஏஎஸ்ஐயோடைய கம்ப்ளீட் இது இன்னும் இன்னும் டீப்பாக போயிருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காசிலியோ மதுராலியோ பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ போயிட்டு இன்னைக்கு அது ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் இன்னும் நிறைய எவிடன்ஸ் எடுக்க முடியும். நம்ம நிறைய எவிடன்ஸை லூஸ் பண்ணோம். அயோத்தியாவில் இந்த மஸ்ஜிதை இடிச்சதுனால நிறைய எவிடன்ஸ் நம்ம லூஸ் பண்ணோம். அதில் ஒரே ஒரு இந்த விஷ்ணு ஹரி டேப்லெட்னு ஒரு கல்வெட்டு மட்டும் கிடைச்சிது. அந்த கல்வெட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக இருந்தது. அதை இடித்த பொழுது மசூதி இடித்த பொழுது கிடைத்த ஆவணம் அதுன்னு வச்சுக்கோ. ஆனால் அது மாதிரி எத்தனை ஆவணங்கள் கிடைச்சிருக்கும். ஸோ வெளியில இருக்க சக்திகளை நம்ம உள்ள விடக்கூடாதுன்றீங்க. நீங்கள் வெளியில் இருக்க சக்தியில் உள்ள விடக்கூடாதுன்றதை விட வெளியில் இருக்க சக்திகள் இந்த அரசியல் கட்சிகள் இருக்காங்களே இவங்க அரசியலை தான் செய்வாங்க. அதனால இவங்களை உள்ள விடக்கூடாதுன்றதை விட நீ உன்னுடைய இதை நிலைநாட்டிட்டு நீ போயிட்டே இருந்தனாக்கா இது ஒன்றும் பெரிய புரிதல் வந்தா போதும். இது வந்து ஒரு இம்பாக்டே கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறான்றத பாருங்க. கலவரங்கிறான், மத கலவரங்கிறான், மதவெறிங்கிறான், 144ங்கிறான். அப்படி இப்படி. இதுல என்ன மதவெறி இருக்கு? இதுல மதவெறிக்கு எங்க இருக்கு? மதவெறி எங்க தெரியுமா? நான் அந்த தர்காக்குள்ள போயிட்டு நான் விளக்கேத்துவேன்னு சொன்னேன்னா மதவெறி. சரியா? அது தப்பு. சரியா? நான் வந்து வீம்புக்கு நான் வந்து பீஃப் இது சாப்பிடுவேன் படியில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் இது மதவெறி. சரியா? இதெல்லாம் எதுவுமே நடக்கலையாங்க. நடக்கும்பொழுது நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்ல. பட் இது வந்து என்னுடைய இடத்துல நான் செய்வதுக்கு, அதான் திருப்பி நான் சொல்கிறேன், என்னுடைய இடத்துல நான் செய்கிறதுக்கு நான் அதை என்னுடைய உரிமையை நிலைநாட்ட தான் நினைக்கிறேன் தவிர உன்னுடைய உரிமையை பறிக்க நினைக்கல. அப்போ நீ வந்து அதை மதவெறியாக பார்க்கக்கூடாது. சரி, ஓகே, ஃபைன். லைக் இந்த ஒரு பாயிண்டோட தான் அதை முடிக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக அங்கே வந்து முடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. எது எப்படியோங்க இந்த பிரச்சனை சீக்கிரமா முடியறது மட்டும் இல்லாம ஸ்ரீகந்தர் மலைக்கு தடை வச்சிடாதீங்க. அந்த படத்தை நாங்க பார்க்கறதுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கோம். படத்தோட ஹீரோவை வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் மீதி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம 2 பேரும் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, மிக்க நன்றி.